கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். நாம் கர்த்தராலே அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்க வேண்டும் என்று நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் நம்மாலே அடையாளப்படுத்தி விட முடியாது. ஏனென்றால் நம்மாலே ஒன்றை யோசிப்பதற்கும் ஒன்றை செய்வதற்கும் நாம் எந்த விதத்திலும் தகுதியானவர்கள் அல்ல. நம்முடைய தகுதியெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் கர்த்தருக்காக அடையாளப்படுத்தப்படுகிறவர்களாய் இருப்போமானால் அது கர்த்தராலே என்று சொல்லி அதே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாமும் நம்முடைய குடும்பமும் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், முத்திரிக்கப்பட்டவர்களாய் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம், ஜெபம், வேத வாசிப்பு, கீழ்ப்படிதல், இப்படி தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படுகிறதா இருக்க வேண்டும். இங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே மோசேயை குறித்து சொல்லும் பொழுது இப்படியாக நாம் பார்க்கிறோம். அவன் பிறந்த பொழுது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை ஒளித்து வைத்தார்களாம். இப்பொழுது விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய அடையாளம் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்பட்டது. ஆனால் அந்த அநித்தியமான சந்தோஷத்தை வெறுத்து தன்னுடைய ஜனங்களோடு அவன் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவன் விசுவாசத்திலே வல்லவனானான், விசுவாசத்தினாலே பெரியவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய அடையாளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டுமென்றால் நாம் விசுவாசத்திலே, கீழ்ப்படிதலிலே, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களிலே நாம் வளர வேண்டும். இந்த மோசே முதலாவதாக உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். ஆனால் இப்பொழுது முகமுகமாய் பேசுகிற அளவிற்கு அவனுடைய வளர்ச்சி இருந்தது. அவனாலே தேவன் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்வோனுக்கு முன்பாக செய்தார் என்பதை நாம் கவனிக்கிறோம். வேதாகமத்திலே அநேக பாத்திரங்கள் அடையாளங்களாக பயன்படுத்தப்பட்டன. தேவன் அநேக பாத்திரங்களுக்கு அடையாளத்தை கொடுத்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். இங்கு தானியேலிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த தானியேலை அந்த ராஜா தெரிந்தெடுக்கும் பொழுது எப்படி தெரிந்தெடுத்தார் என்றால், தானியேலையும் அவன் நண்பர்களையும் மாசில்லாதவர்களாய், அழகானவர்களாய், சகல ஞானத்திலும் தேறினவர்களாய், அறிவில் சிறந்தவர்களாய், கல்வியில் நிபுணராய் இருக்கிறவர்களை தெரிந்தெடுத்தான். இப்பொழுது தெரிந்தெடுத்து கொண்டு போகும் பொழுது அவனுடைய அடையாளங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது, இடம் மாற்றப்படுகிறது, அவனுடைய எழுத்து பாஷைகள் மாற்றப்படுகிறது, அவனுடைய போஜனம் மாற்றப்படுகிறது, அவனுடைய பெயர் மாற்றப்படுகிறது. ஆனாலும் அவன் கர்த்தரை அங்கு அடையாளப்படுத்துகிறதிலே தீவிரமாய் இருந்தான் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அங்கு சிங்கக்கபியிலே போடும் பொழுதும் அவனை தேவன் அங்கு அடையாளப்படுத்தினார். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் அவன் தேவனுக்கு சாட்சியாக நின்றான். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் கொலு மண்டபத்திலே வீற்றிருந்தான். அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் இந்த தேசத்திலே உயர்த்தப்பட்டிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் எந்த சூழ்நிலைகளிலும் தேவனை விட்டு கொடுக்காதபடி தேவனை நாம் அடையாளப்படுத்துகிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் நம் மூலமாய் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே நாம் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்போம். தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் உமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் அற்புதங்களாக அடையாளங்களாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.